கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதியாக கருதப்படுகிறார். 5 குடையவனாக இருக்கிறார். 5 குடைய இந்த யோகாதிபதி 12ஆம் வீட்டில் மறைவது எந்த மாதிரியான பலன்களை தரும் என்றால், 5ஆம் இடம் என்பது குழந்தைகளுக்கான இடம். இந்த குழந்தைகளுக்கான இடம் அவர் 12ஆம் வீட்டில் மறையும் பொழுது, வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, என்ன சொல்றாங்க, உங்க அப்பா கஷ்டப்பட்ட காசுப்பா, அது எல்லாத்தையும் குடிச்சு அழிக்கிறியே அப்படிங்கிறது. இப்ப காசு அழிஞ்சு போறது உங்க பிரச்சனையா, அவன் குடிச்சு வீணா போறது உங்க பிரச்சனையா? உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? கொஞ்சம் பிரச்சனை தான். இந்த செவ்வாய் வக்கரம்ங்கிறது உங்களுக்கு இந்த ஏப்ரல் 10 வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையான ஒரு டைம் தான். காரணம் என்னவென்றால், செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதியாக கருதப்படுகிறார். 5 குடையவனாக இருக்கிறார். 5 குடைய இந்த யோகாதிபதி 12ஆம் வீட்டில் மறைவது எந்த மாதிரியான பலன்களை தரும் என்றால், உங்களுக்கு இந்த யோகத்தை தடுக்கிறார். யோகம் எந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் ஒரு யோகம் என்பது அடிப்படை. எனக்கு திருமண யோகம் வந்துருச்சா, எனக்கு காதல் யோகம் இருக்கா, எனக்கு குழந்தை பிறக்கிற யோகம் இருக்கா, இது போன்ற இந்த யோகங்களை தரக்கூடியவர் 12ஆம் வீட்டில் மறையும் பொழுது என்ன ஆகிறதுனா, அந்த யோகம் தடைபடுகிறது. புதிய காரியங்கள் எதையும் இந்த ஏப்ரல் 10 வரைக்கும் நீங்கள் தொடங்க வேண்டாம். அதுதான் அதில் இருக்க பெரிய பிரச்சனையே. இந்த ஏப்ரல் 10 வரைக்குமான இந்த காலம் என்பது மிக முக்கியமான ஒரு காலமாக கருதப்படுகிறது. 5ஆம் இடம் என்பது குழந்தைகளுக்கான இடம். இந்த குழந்தைகளுக்கான இடம் அவர் 12ஆம் வீட்டில் மறையும் பொழுது, வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, குழந்தைகளுக்கு அடிபடுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ புத்திர சந்தானம், குழந்தை. அப்போது 5ஆம் வீட்டு குழந்தை பிறப்புக்கான முயற்சிகள், ஐவிஎஃப் பண்ணுறேன், ஐயுஐ பண்ணுறேன், சிறப்பு சிகிச்சைகள் எடுத்துக்கிறேன், இட்சி ப்ராசஸ் பண்ணுறேன், என்னென்னமோ சொல்கிறாங்க இன்றைக்கி நாட்கள். இன்றைக்கி நாளில் பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் நீங்கள் எந்த இதுக்கு போனாலும் நீங்கள் போனோடனே என்ன சொல்லிடுறாங்க, ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் ஐவிஎஃப். யாருமே டெவலப் பண்ணுறதுக்கான ஐடியாவே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் ஐவிஎஃப். நல்லா இருக்கிறவங்கள கூட ஒரு ஐவிஎஃப் பண்ணி விட்டுறாங்க. அப்போது இந்த ஐவிஎஃப் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நல்லா இருக்கிறதே கஷ்டம். இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். 5ங்கிறது சொத்துக்களுக்குரிய இடம். அந்த சொத்துக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஏதாவது ஒரு அப்பா வழி சொத்து, அம்மா வழி சொத்து, அதில் ஒரு பிராது கொடுத்துருக்காரு, அண்ணா பிராது கொடுத்துருக்காரு, அந்த சொத்து கிடைக்குமானே எனக்கு தெரில போன்ற பிரச்சனைகளுடைய உங்களுக்கெல்லாம் யூனிட் மோஸ்ட் கேர்ஃபுல். இந்த மாதம் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைப்பது ரொம்ப கஷ்டம். வழக்குகளில் வெற்றி கிடைப்பது காரணம் என்னவென்றால், இந்த 5 குடையவனுடைய வக்கரம் பெற்றது. 5ன்னா தெய்வ சங்கல்பம். இந்த தெய்வம் பார்த்தீங்கன்னா, தெய்வ சங்கல்பம், ஏதாவது ஒரு ப்ரேயர்ஸ் வச்சுருக்கீங்க, கடவுள்கிட்ட ஒரு ப்ரேயர் வச்சுக்கிறீங்க, அந்த ப்ரேயர் அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான டைம் இந்த டைம் தான். இந்த 5ஆம் வீட்டு குடையவன் வக்கரம் ஆகும்போது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிங்கன்னா அதை அந்த நிறைவேற்றுறதுக்கான டைம் இந்த டைமாக இருக்காது. மறந்துருப்பீங்க, அல்லது தெய்வ குற்றத்திற்கு ஆளாகிறீங்க, அல்லது கனவுல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுது. இந்த கனவுல தெய்வம் மிரட்டுது, தூக்கமின்மை, வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு கெட்டதாக நடந்துக்கிட்டே இருக்குது, என்னமோ தெய்வ கோபம் எங்கள் வீட்டில் இருக்குது, குலதெய்வ கோபம் இருக்குது போன்ற விஷயங்கள்லாம் நடப்பதற்கான காரணம் என்னவென்றால், உங்களுக்கு இந்த 5 குடையவன் வக்கரம் பெறுவது தான். ஸோ என்ன ஆகும்னா, அந்த 5 குடையவன் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த முக்கியமாக 5ஆம் இடம் என்பது பந்தயம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பந்தயம் கட்டுறது பார்க்குறியா, நான் ஜெயிக்கிறேன்னா நீ ஜெயிக்கிறியா பார்க்கலாமா போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த 5ஆம் இடத்திற்கு உரியவன் தான். அந்த 5 குடையவன் மறையும் பொழுது அந்த பந்தயங்கள் போன்றவை நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பந்தயம் கட்டாமல் இருக்கணும். 2வது விஷயம், சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட வழக்குகளில் பெருசாக ஈடுபடாமல் இருக்கணும். அதே மாதிரி குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மூவ் பண்ணாமல் இருக்கணும். நீங்கள் எது செலவும் பண்ண வேண்டாம், அமைதியாக இருங்க. அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம், வக்ர நிவர்த்தி அடைந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் பி மோஸ்ட் கேர்ஃபுல் ஆன் இந்த விஷயம் சொன்னேன். உங்களுக்கு இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் ப்ரேயர்ஸ் இதில் எதுவும் பெண்டிங் வைக்காமல் இருங்க. இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். அடுத்ததாக பிள்ளைகளுடைய வளர்ப்பு, குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்துகிற அமைப்புகள்லாம் ஏற்படும். குழந்தைகள் படிக்காமல் போகிறது, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வாத்தியார் புள்ள மக்கு வைத்தியர் புள்ள சீக்கும்பாங்க. இந்த மாதிரி குழந்தைகள் படிக்காமல் போகிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் போன்றவை. அதே மாதிரி இந்த குழந்தை விஷயத்தில் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் யோசிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த 5 குடையவன் 12ஆம் வீட்டில் மறையும் பொழுது என்ன ஏற்படும், இந்த குழந்தைகளால் என்ன ப்ராப்ளம் நமக்கு ஏற்படுகிறது என்றால், வளர்ந்த குழந்தைகள் செய்யும் தவறுகள் தான் பெரிய தப்பாக இருக்கும். லவ் பண்ணுறது, இந்த மாதிரியான வேறு ஏதாவது இப்போ அதாவது லவ் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ ஒன்றும் படிப்பே முடிக்கல, அதுக்குள்ளே லவ் போன்ற விஷயங்கள் எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன், படிப்பை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள், அந்த இன்ஃபாக்சுவேஷன், அந்த வயசுக்கு வரக்கூடிய இன்ஃபாக்சுவேஷன் போன்றவை எல்லாம் வரும். அதே மாதிரி இந்த
ஸ்மோக்கிங்கு, ட்ரிங்கிங்கு போன்ற விஷயங்கள்லாம் புதுசாக திருட்டு தம்படிச்சு பழகிறது போன்ற விஷயங்கள்லாம் அந்த பசங்க ஈடுபடுவாங்க. ஸோ நீங்கள் வளர்ந்த பசங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அடலசன்ஸில் இருக்கிற பேரண்ட்ஸை, பெற்றோர் யார், கடகராசிக்கார பெற்றோர்கள் தங்கள் பசங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். மற்றவர்கள் பழி சொல்லாத மாதிரி, அவங்க உங்கள் பையன் பார்த்தேன் அந்த மொக்கில் ஒரு தெருவில் உட்காந்து தம் அடிச்சிட்டு இருந்தான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்படும்போது மனசே துடிச்சு போயிடும். நம்ம பசங்களா இப்படி நமக்கு ஒரு பேர் கெட்டு போகுதே. அதை ரொம்ப சாஃப்டாக அழகாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு முள்ளு மேலே விழுந்த சேலையை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த பையனுக்கு எடுத்து சொல்லுங்கள், நீங்கள் பண்ணுறது தப்பு, இப்படி பண்ணால் நமக்கு அசிங்கம், அது மாதிரி உடம்பு கெட்டு போகும். நிறைய பேர் வீட்டில் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. ஒரு பேராசிரியர் இருந்தாராம். பேராசிரியர் வழக்கம் போல் நம்ம என்றைக்கு அலுவாச்சி பதிவு சொல்லியிருக்கோம், நம்ம எல்லாமே ஜாலி தானே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, விடுங்க, அவ்வளோதான், விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. உங்களுக்கு தெரியாதா 21 வயசு வரைக்கும் பையனை வளர்த்தணும், உங்களுக்கு நான் சொல்லியா தெரியணும். உங்களை பார்க்கும்போது என் குழந்தைலாம் வெறும் 9 வயசு தான். அப்போ என்னோட சீனியர்லாம் இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு தெரியாதா? இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு ஜோதிடராக என் பார்வையை சொல்கிறேன். ஒரு பேராசிரியர் இருந்தாராம். அந்த பேராசிரியர் என்ன பண்ணுறாரு, ஒரு பையன், ஒரு சின்ன அடலசன்ஸு உட்காந்து தம் அடிச்சிட்டு இருக்கான். அந்த பையன்கிட்ட போய் கேட்குறாரு, ஏன்பா இப்படி புகையா விடுறியே, எவ்வளோ காசு புகையாக போகுது, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தானே, இவ்வளோ காசு இப்படி புகையா விடுறியே, இதெல்லாம் நியாயமாக இருக்கா? நீ தானே ஓவர் டைம் பார்க்குற, நீ தானே கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, அந்த காசெல்லாம் இப்படி அழிக்கிறியப்பா அப்படின்னு சொன்னாரான். அதுக்கு அந்த பையன் சொன்னான்னா, என் காசு என் இஷ்டம், நான் தம் அடிக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாரான். இல்லை அப்படி இல்லைப்பா, ஒரு சிகரெட் எவ்வளோப்பான்னு கேட்டாரான். ஒரு சிகரெட்டு 15 ரூபா. ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்டுப்பா குடிப்பேன்? 10 சிகரெட்டு குடிப்பேன். அப்படின்னா 150 ரூபா. அப்போ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மாதம் 4500 வருது. அப்போ வருஷம் 48 50,000 மேனிக்கு எத்தனை வருஷமாக குடிக்கிற சிகரெட்டு பிடிக்கிற? 10 வருஷமாக பிடிக்கிறேன். 5 லட்சத்தை வேஸ்ட் பண்ணிட்டியாப்பா அப்படின்னு சொன்னாரான். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, ஆமாம் இவ்வளோ பேசுகிறீங்களே, உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டாரான். எனக்கு இப்போ 75 முடிஞ்சு 76 போயிட்டுருக்குப்பா அப்படின்னு சொன்னாரான். அப்படின்னா எப்படியும் ஒரு பேக்கெட்டில் ஒரு 25 லட்சம் வச்சுருப்பீங்களே, எடுங்க, 25 லட்சம் வச்சுருக்கீங்களா காட்டுங்க அப்படின்னு சொன்னாரான். 25 லட்சம் வச்சுருப்பேனா, எப்படி இப்படி சொல்கிறாருன்னா, உனக்கு தான் சிகரெட்டு பழக்கமே இல்லையே, அப்படியா இருந்தால் நீ ஒரு 25 லட்ச ரூபாயாவது சேமித்து வச்சுருக்கணும்ல, அந்த காசெல்லாம் எங்கேன்னு கேட்டாரான். இப்போது போடான்னு விட்டாச்சு. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இவர் என்ன சொல்லியிருக்கணும், அந்த பையன்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும், தம்பி இப்படி மாதிரி சிகரெட்டு பிடிச்சின்னா நுரையீரலில் இருக்க அலுமினோசிஸ்னு ஒரு இது இருக்குப்பா, அது செத்து போயிடும். இப்படி நீ தொடர்ந்து சிகரெட் பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஆக்சிஜன் கடத்திகளே இல்லாமல் போயிடும், நீ சீக்கிரமாக செத்து போயிடுவ, அதனால் நீ இது மாதிரி சிகரெட்டு பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் திரும்ப பதிலுக்கு கேட்டால் கூட நம்ம சொல்லலாம், 76 வயசில் நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் மாடி படிக்கட்டு ஏறி வந்தேன்னு சொல்லலாம். ஒரு லாஜிக் இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் அவனுக்கு வேற ஒரு அட்வைஸ் சொல்ல போய் அவன் நம்மளை கலாச்சி விட்டு போயிட்டான். இப்போ தான் கடகராசிக்காரர்கள், நீங்கள் நிறைய நேரம் அவன் பண்ணுற தப்புனுடைய இம்பேக்டை சொல்லுங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் என்ன சொல்கிறாங்க, உங்கள் அப்பா கஷ்டப்பட்ட காசுப்பா, அது எல்லாத்தையும் குடிச்சு அழிக்கிறியே அப்படிங்கிறது. இப்போ காசு அழிஞ்சு போகிறது உங்கள் பிரச்சனையா, அவன் குடிச்சு வீணாக போகிறது உங்கள் பிரச்சனையா? குடிச்சு வீணாக போகிறது தானே பிரச்சனை. அப்போ அதை பற்றி பேசுங்க. இப்படி குடித்தா உடம்பு வீணாக போயிடுமே, நீ நாளைக்கு மொத்தம் எப்படி இருப்ப, அப்படி பேசணும். ஸோ கடகராசிக்காரர்கள் உங்கள் குழந்தைய ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த குழந்தை என்ன புரிஞ்சுக்கும்னா, அப்போ நம்ம நிறையா சம்பாதிச்சா நிறையா குடிக்கலாம் போல இருக்குது, தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கும். குழந்தைக்கு நம்ம கொடுக்குற இன்புட் தான். நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த தப்பு பண்ணக்கூடாது, வீணாக போயிடுவான்னு தான் நீங்கள் சொல்லணும். என்ன சொல்லணுங்கிறத கிளாரிட்டியாக பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணவே தெரில, எதையாவது ஒன்று சொல்லி விட்டுறது. உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார், ஞாயிற்றுக்கிழமை என்ன சண்டை போடுற அப்படிங்கிறது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா ஞாயிற்றுக்கிழமை சண்டை போடக்கூடாதா? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? புரியிற மாதிரி சொல்லுங்கள். அன்றைக்கி ஒரு நாள் தான் நிம்மதியாக இருக்கார், நம்ம ஜாலியாக இருக்கணும், அதனால் இன்றைக்கி சண்டை போடக்கூடாது, அப்படி புரிகிற மாதிரி சொல்லுங்கள். ஸோ அப்போது கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். யாகத்துக்கு என்ன பண்ணணும் கீழே போயிருக்கிற நம்பரை கேளுங்க சொல்லுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.